ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட புது குக்கிங் சேனல் சித்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது அரிசி உப்புமா. இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டின்னர் டிஷ். அஃப்கோர்ஸ் இது ஹெல்தியானதும் கூட. 3 பேருக்கு சமைக்கிற மாதிரினா ஒரு 2 அழாக்கு அரிசி, 2 கைப்பிடி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டோம். எப்போவுமே நான் கருவேப்பிலையை இதில் போட்டு அரைச்சிடுவேன், ஏன்னா கருவேப்பிலை எல்லோரும் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு. இதை இப்போ நம்ம குக்கரில் ஏற்ற போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் அதையும் சேர்த்து போட்டுருங்க. மிளகு எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இல்லை மிளகு கூட போடுறீங்கன்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு அழாக்கு அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. ஸோ 2 அழாக்குக்கு நான் 6 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் பருப்பு இதெல்லாம் வேகணுன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அடுப்பை ஹையில் வச்சுருங்க. ஸோ இப்போ இது ரவை உப்புமாவுக்கு கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். சால்ட் உப்பில் கண்டிப்பாக அயோடின் இருக்கும், கல் உப்பில் கம்மியாக இருக்கும். நம்ம அதிகமாக அயோடின் எடுத்துக்கிறதும் தப்பு, எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு. ஸோ 1 டைம் நான் கல் உப்பும் 1 டைம் சால்ட்டும் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த கொதிக்க வைக்கிறது இந்த மாதிரி இடத்துல கல் உப்பு யூஸ் பண்ணுவேன். பொரியல் அந்த மாதிரி இதுக்கு சால்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு இப்போவே டேஸ்ட் பார்த்துருங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு சாதத்துக்கு விடுற மாதிரி 3 விசில் விடுங்க. தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 விசில்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி நிற்கிறத பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். இது இப்போ நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. சுடு சுடு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி இல்லை புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். அரிசி உப்புமாக்கு டேஸ்டான புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். சித்ராஸ் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய்.